ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சம்பவம். அதாவது வினோத் என்னென்ன வேலை பண்ணுறாரு அப்படின்ற விஷயங்கள் இப்போ தான் ஒன்று ஒன்றா வெளியே வருது. அதில் இப்போ வந்து வினோத் வந்துட்டு விஜய் பார்வதிட்டே முறைச்சிருக்காரு. விஜய் பார்வதி பற்றி வெளியில் வந்து பேசியிருக்காரு. இந்த நியூஸ் இந்த அம்மாவுக்கு வந்துருச்சு. அதுவும் விஜய் பார்வதிக்கிட்டே ஒரு சில விஷயங்கள் நேற்று சொல்லியிருக்காரு பிறகு அதில் வந்து சமகாண்டாக இருக்காங்க. என்னன்னா வினோத்துக்கு வந்து இந்த வாட்டி நாமினேஷன்ஸில் 5 ஓட்டு வந்திருக்கு. ஆக்சுவலாக கமருதனுக்கு 10 ஓட்டு, இந்த அம்மாவுக்கு 7 ஓட்டு, இவருக்கு 5 ஓட்டு தான். அதுக்கு காரணமே வந்துட்டு விஜய் பார்வதின்னு சொல்லி வச்சுருக்காப்புல. ஆனால் நம்மளுக்கு தெரியும் அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க யாருன்னா வினோத் மட்டும்தான். ஏன்னா உள்ள கமெண்ட்ஸில் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, நாமினேட் பண்ணும்போதே அவர் வந்து திவாகரத் வேணுன்ட்டு ட்ரிகர் பண்ணுறாரு அப்படின்ற விஷயங்கள் அதிகப்படியாக சொன்னாங்க. அப்படின்னும் போது இவரால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணுறாரு, இதை தூக்கி பார்வதி மேலே போகிறாரு. பார்வதி கூட மட்டும் சேராமல் இருந்திருந்தால் இவருக்கு வந்துட்டு நாமினேஷன்ஸில் வந்திருக்க மாட்டேன்னு இவருக்கு ஒரு மனப்பால். சரிங்களா? அதை வந்து இங்கே வந்துட்டு கமருதீன்கிட்ட சொல்லும்போது வினோத்துக்கு அதை கேட்டு இந்த பாரு நான் அதை அத்தோடு விட்டுட்டேன் அப்படின்னு அங்கேருந்து வராரு சண்டைக்கு. இப்போ திரும்ப என்ன சொல்கிறான்னா, இந்த சீனில் என்கிட்ட போடாதுன்றார், வேற யாருக்குன்னா வச்சுக்கோ அப்படின்னு கலாய்க்கிறாரு. அப்போ இவங்க வந்துட்டு என்கிட்ட மோதுறதுன்னா என்ன புரியல, நீங்கள் வந்துட்டுனா நீங்கள் அதாவது நீங்கள் சொல்கிற ஆளுக்கிட்ட தான் நான் மோதணுமா? யார்கிட்ட மோதணும் யார்கிட்ட மோதக்கூடாதுன்றது எனக்கு தெரியும் அப்படின்னா இவர் விடமாட்டார், டென்ஷன் ஆகிறாரு. இந்த பார் ஏற்றி விட்டுன்னு பேசுகிற மாதிரி பேசுகிறீ, யாரோட சண்டை யார்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க நீ? நான் யார் வேணாலும் நான் பேசுவேன், சரியா? எதுக்கு நீ ஏன் கதையை நீ பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போட்டு கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து டென்ஷன் ஆகிறப்பல மண்டையெல்லாம் ஃபுல்லாக புருன்னு ஏறிக்குது போல இருக்குது. அதுக்கப்புறம் விஜய் பார்வதி ஒன்று சொல்கிறாங்க, என்னன்னா நேற்று நைட்டு என்கிட்ட என்ன சொன்னீங்க, நீங்கள் உங்க கூட பழகினதுக்கு அப்புறம் தான் கமருதீனுக்கு வந்துட்டு எல்லாரும் ஒதுக்குறாங்க தானே எங்களை சொன்னீங்க. அப்போ எனக்கு எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லும்போதுன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போ இவர் வந்து நேரடியாக சொல்லியிருக்காரு, அவர் நண்பனுக்காக இந்த அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு, அந்த கமருதீனை ஒதுக்குனதுக்கு காரணம் விஜய் பார்வதின்ட்டு. கமருதீனை ஏன் ஒதுக்குறாங்கன்ற விஷயங்கள் கமருதீனுக்கே தெரியும். அதே மாதிரி சண்டை வரும்போதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் ட்ரிகர் பண்ணது யாருன்னு அது அவருக்கும் தெரியும். கடைசியில் வந்து இவர் நல்ல பேர் வாங்குறதுக்கு விஜய் பார்வதி கிட்ட வந்து அது நீ தான் காரணம்னு சொல்லி வச்சுருக்காரு. சூப்பராக இருக்குல்ல? இன்ஃபேக்ட் விஜய் பார்வதிக்கும் திவாகருக்கும் சண்டை நடக்கும்போது ஊதி பெருசாக்கினதே இந்த வினோத் தான். அதாவது ஒரு சில பேர் வந்து சகுனி வேலை பார்ப்பாங்க, விஷா பாட்டில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இவர் கொஞ்சம் பாதி அந்த மாதிரி தான் வேலை பண்ணுறாரு. அது கொஞ்சம் தெரியாத அளவுக்கு பண்ணுறாரு. ஒரு நாள் வரும் வெளியே. இப்போ வந்து விஜய் பார்வதிகிட்ட மாட்டிட்டான்ல, கண்டிப்பாக ஒரு நாள் அதையும் வர வைப்பாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பயங்கரமான ஃபைட் போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உண்மையிலே விஜய் பார்வதி சொல்கிற மாதிரி வினோத் வந்து இந்த மாதிரி வேலை பண்ணுறாரா? இல்லைங்க அதெல்லாம் கிடையாதுங்க, அந்த பொண்ணு சும்மா சொல்லிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி வினோத் ஏன் வந்து இந்த மாதிரி வந்துட்டு காண்டா பேசுறது, அது அவருடைய நேம் வந்து நாமினேஷன்ஸில் சொன்னால் அக்செப்ட் பண்ணாமல், இல்லை அது காரணம் விஜய் பார்வதியான்னு நினைக்கிறாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து சூப்பரான கண்டஷன். மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.